புதிய கல்விக் கொள்கை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த புதிய கல்விக் கொள்கையில் சுமார் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சமஸ்கிருதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தமிழ் இல்லை, தெலுங்கு இல்லை, கன்னடம் இல்லை, மலையாளம் இல்லை, பஞ்சாபி இல்லை, ஒரிய மொழி இல்லை, குஜராத்தி மொழி கிடையாது, அவதி இல்லை, மைதிலி இல்லை, துளு மொழி இல்லை. ஆனால் சமஸ்கிருத மொழி இருக்குது. சமஸ்கிருதத்தின் பெயரால் எல்லா திட்டங்களும் வைக்கப்படுகிறது. புதிய கல்விக் கொள்கை 25க்கும் மேற்பட்ட இடங்களில் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுது. அதுக்கு உதாரணத்துக்கு இதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் செம்மொழிகள், இலக்கியங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவம், தொடர்புருகை, அழகு ஆகியவையும் புறக்கணிக்கப்பட முடியாதவை. சமஸ்கிருதம் இந்திய அரசமைப்பின் 8ஆம் இணைப்பு பட்டியலில் ஒரு முக்கிய தற்கால மொழியாக சொல்லப்படுகையில் லத்தீனமும் கிரேக்கமும் சேர்த்து வைத்த தொகுப்பை விட பெருமளவிலும் பல்வேறு சமயம் சார்ந்த மற்றும் சமயம் சாராத மக்களாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் எல்லா வாழ்க்கை தொழில்களும் சமூக பொருளாதார பின்புலங்களும் கொண்ட மக்களாலும் எழுதப்பட்ட கணிதம், தத்துவம், இலக்கணம், இசை, அரசியல், மருத்துவம், கட்டடக்கலை, உலோகவியல், நாடகம், கவிதை, கதை சொல்லல் மற்றும் பிராக்கெட்டில் சமஸ்கிருத அறிவு அமைப்பு முறை எனப்படும் மேலும் பலவற்றின் பெரிய புதையல்களையும் கொண்டிருக்கிறது. இவ்வாறு சமஸ்கிருதமானது மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரிவுரிமையாக, மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு தெரிவுரிமையாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். அதாவது சமஸ்கிருதம் ஒரு பெரிய அறிவு களஞ்சியத்தை வச்சிருக்கு. அது லத்தீன் கிரேக்க மொழியை விட அது ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியத்தை வச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, பல மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலை. இந்த அறிக்கையில் இவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன ஆதாரம்லாம் சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சொற்களஞ்சியத்தை, இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவை, இந்த அறிவையெல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால் இதை ஒரு தெரிவுரிமையாக நாங்கள் எல்லா நிலைகளிலும் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த 2ல் 1 தொடுப்பா தம்பி, 2ல் 1 தொடுன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா. ஆப்ஷனாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. நாங்களே அந்த ஆப்ஷனை சமஸ்கிருதத்தை படிங்கன்னு தெரிவுரிமையாக கொடுக்க போகிறோம். இதற்கு பேர் விருப்பமாம். இதுக்கு பேர் விருப்பமா? களத்தில் கத்தி வச்சுட்டு அன்பாக கூட சொல்லலாம், கையெழுத்து போடுறியான்னு சிரிச்சுக்கிட்ட கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இதில் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ தெரிவுரிமை என்ற பெயரில் கட்டாயமாக்குகிறார்கள். அதை புதிய கல்விக் கொள்கையில் 4.17 இந்த பாயிண்டில் இவங்க சொல்லி வச்சுருக்காங்க. இது அஃபிஷியலாக அரசாங்கம் வெளியிட்ட தமிழ் மொழி